வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ் தலையில் துண்டு போட்ட அதிமுகவினர் ராமநாதபுரத்தில் உதயகுமார் நுழைய முடியவில்லை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் என்று 5க்கும் மேற்பட்டவர்களை ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கல் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமியின் பிளான் தற்பொழுது அவர்கள் எல்லாம் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அப்பட்டமாக தெரிய வந்த நிலைமையில் ஆர்பி உதயகுமார் பிரச்சாரத்திற்கு ராமநாதபுரத்தில் வருகையில் அனைவரும் பொதுமக்களும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரவிடாமல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ்ஸை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை அதிமுகவின் தலைமை எடுத்து வருகிறது என்றும் இபிஎஸ் மீண்டும் துரோக வேலைகளில் இறங்கிவிட்டார் என்றும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு எதிர்வலைகளை தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழல் அடிப்படையில் பெரும் விதத்தில் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரே நாள்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் நாளைய மறுதினம் தேர்தலின் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தேர்தல் ஆணையமே அதிமுகவின் களத்தை பார்த்திங்கன்னா காணப்போகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், அதன் பிறகு பரபரப்பான பார்த்திங்கன்னா விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது இன்னொரு பக்கம் என்று பார்த்திங்கன்னா தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் முக்கியமே வேட்பாளர்கள் எல்லாருமே அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட சொல்கிறாங்க அதிமுக எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தின் தொடக்கி சிறப்பாக வழிநடத்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஒரு பெரும் வாரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக. ஆனால் அதன் பிறகு தலைமை சரியில்லாமல் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. அப்படி என்னன்னா ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, டிடிவி இல்லை, இபிஎஸ் மட்டும் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எதுவுமே தெரில. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவர் கற்றுக்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பன்னீர்செல்வத்திற்கு என்னதான் குடைச்சல்களும் எதிர்ப்புகளும் அவருக்கு பின்னடைவுகளும் கொடுத்துருந்தாலும் அவர் தயங்காமல் முன்னிலைக்கு பார்த்திங்கன்னா செல்லணும் அப்படின்னு தொடர்ந்து போகிறதுக்கான காரணம் என்னங்க? அவருக்கு தெரியும் எப்போ எப்படி நடக்கும்ன்றது. அனுபவசாலி, 3 முறை முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளராகவும் தொடங்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்தடுத்து பலவிதமான விஷயங்கள் என்பது பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் அடுத்தடுத்து மூக்கள் எடப்பாடிக்கு தான் பின்னடைவை தவிர பன்னீர்செல்வத்திற்கு இல்லை என்பதனை திட்டவட்டமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் செய்யக்கூடிய ஒரே சின்ன விஷயம், தவறான விஷயம் என்னென்னா அதிமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறேன். அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வாழ்வை வளமாக்கி செழிப்பாக்கி வளர்ச்சியின் நேர்கோட்டு பாதையில் செல்லக்கூடிய ஒரு தகவல் தான் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகளுக்கு மோதல்கள் என்பது இந்த ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ் அதிமுக மோதல்தான் இப்பொழுது ராமநாதபுரத்தில் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள். நாம் அரசியல் காணொளிகள் ஒன்றொன்றாக கொண்டே இருக்கும் என்பதனை தெரிவிக்கிறேன்.